ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்ட் 1ல் ட்ராக் சூட் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி பார்ட் 2 மூலமாக நான் உங்ககிட்ட பேசுகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி இதை எப்படி நான் தைக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு அதில் 2 பார்ட் இருக்குது. ஒரு பார்ட் தைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த இதை இப்படி 2ஆக மடிச்சுக்கிடுங்க. இந்த ஒரு பீஸ் இருக்குதுல்ல, இந்த ஒரு பீஸை இப்படி எடுத்துக்கிடுங்க. எடுத்துட்டு நம்ம தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு அளவில் விட்டுருந்தோம். அதே மாதிரி இதில் ஒரு 1/2 இன்ச்சு விட்டு தைங்க. சீட் பண்ணிடுங்க. ரெண்டையும் இப்படி ஒன்று போல் வச்சுக்கிடுங்க. தைங்க. இதே மாதிரி இந்த சைடு காலையும் தைச்சிருங்க. நல்ல பக்கமும் ஒன்று போல் இருக்கணும். ஒன்று போல் வச்சு தைக்கணும். நல்ல பக்கமும் 2ஆக மடிச்சிருக்கேன். மடிச்சுட்டு அதே மாதிரி தான் 1/2 இன்ச்சு அளவில் தைங்க. இப்போ இந்த காலோட நல்ல பக்கத்தையும் நான் எடுத்திருக்கேன். நல்லா பார்த்துக்கிடுங்க. இது நல்ல பக்கம், இந்த காலில் இது நல்ல பக்கம். இது ரெண்டையும் நான் ஜாயின் பண்ணுறேன். நல்ல பக்கத்தையும் நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த நல்ல பக்கத்தை வச்சுருக்கேன். வச்சு ஒரு ஜாயிண்ட் தையல் போடுங்க. இந்த ஜாயிண்ட் தையல் போடும்போது இது பிரிந்துடாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு துணிக்கு பக்கத்தில் இன்னொரு துணி கொஞ்சம் கம்மியாக வர மாதிரி வச்சு தையல் போடுறேன். இது நீங்கள் சாரம் மூட்டுற மாதிரி அந்த தையல் தான் இதில் போடணும். இதில் போட்டோன்னா உங்களுக்கு சீக்கிரம் பிரிலாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த தையல் போடுறேன். நான் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம எப்பவுமே சாரம் மூட்டுவோம்ல, அதே மாதிரி இதை மடித்து அடிச்சிருங்க. சாரம் மூட்டுற மாதிரி தான் இந்த தையல் போடணும்.
ஒரு தையல் அடிச்சிருங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், 2 காலையும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துருக்கோம். எடுத்ததுக்கப்புறம் மேலே வந்து லாஸ்டிக்கு கொடுக்க போகிறோம். இதில் வந்து லாஸ்டிக் வச்சு தைக்க போகிறோம். இது மாதிரி லாஸ்டிக் எடுத்திருக்கேன். இந்த லாஸ்டிக்கை வந்து இந்த அந்த அகலம் இருக்குதுல்ல, இதில் இருந்து இப்படி கணக்கு பண்ணி வச்சுக்கிடுங்க. வச்சுட்டு இது இப்படி அளந்துக்கிடுங்க. அளந்துட்டு இதில் கொஞ்சோண்டு மாத்திரம் இதுலேருந்து ஒரு 1 இன்ச்சு அளவில், இந்த 1 இன்ச்சு அளவில் இடம் விட்டு வெட்டிக்கிடுங்க. வெட்டிட்டு இந்த லாஸ்டிக்கை வந்து நான் அது 2ஆக மடித்து அடிக்கிறேன். 2ஆக ஜாயின் பண்ணுறேன். ஒரு ரவுண்டு ஷேப்பில் ஜாயின் பண்ணுறேன். ரவுண்டு ஷேப்பில் ஜாயின் பண்ணி எடுத்திருக்கேன். எடுத்துட்டு ஃபஸ்ட்டு இதில் வந்து இந்த பிசிறு தெரியாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சோண்டு மடித்து தைச்சிக்கிடணும். கெட்ட பக்கத்தில் நான் மடித்து தைக்கேன். ஃபுல்லாக நல்லா ஓரமாக தையல் போட்டுருக்கேன். ஓரமாக தையல் போட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த ட்ராக் ஷூட்டில் இந்த இருக்கலாம் அந்த லாஸ்டிக்கு, இந்த லாஸ்டிக்கை இந்த ஒரு பீஸ் துணியை மட்டும் தூக்கிக்கிடுங்க. தூக்கிட்டு இந்த லாஸ்டிக்கை வந்து இப்படி உள்ளே வச்சுக்கிடுங்க. வச்சுட்டு அந்த லாஸ்டிக்கு மேலே இந்த துணியை வந்து அப்படியே மூடிடுங்க. நல்லா பார்த்துக்கிடுங்க. சென்டரில் இந்த துணியில் கெட்ட பக்கத்துக்குள்ளே இந்த லாஸ்டிக்கை வச்சுட்டு இதை அப்படியே வச்சு மூடிடுங்க. மூடிட்டு லாஸ்டிக் வந்து உள்ளே இருக்கணும். நம்ம தையல் வந்து இந்த லாஸ்டிக்கு கீழே போடணும். இந்த கீழ் பகுதியில் தையல் போடணும். நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். மூடிட்டு தையல் போட ஆரம்பிச்சிடலாம். இந்த லாஸ்டிக்கு கீழே தான் போடணும், லாஸ்டிக்கு மேலே போடக்கூடாது. அவ்வளோதான். இதை அப்படியே மூடி இந்த சென்டர் பகுதியில் கொடுத்துருக்கேன். மடிச்சுக்கிடுங்க.
இதே லாஸ்டிக்கை உள்ளே வச்சு இங்கே மடித்து தைக்க வேண்டியதான். லாஸ்டிக் வந்து நீங்கள் உள்ளே வைக்கும்போது திரிகிடக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி வச்சிங்களோ அதை அப்படியே தான் வைக்கணும். வந்துட்டு இப்படி இழுத்து தச்சுக்கிடுங்க. அவ்வளோதான், நம்ம ஸ்டார்ட் பண்ணுற இடம் வந்து இப்போ வந்துச்சு. ஸ்டார்ட் பண்ண இடம் சீல் பண்ணி வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், இப்போ வந்து நமக்கு ட்ராக் சூட் ரெடி ஆயிடுச்சு. இந்த லாஸ்டிக்கை வந்து நல்லா எடுத்து விட்டுக்கிடுங்க. அவ்வளோதான், அழகான ஒரு ட்ராக் சூட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.